வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா ஏர்க்ராஃப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிளாக பிளேன் டிசைனு, மெயின்டெனன்ஸு, இன்ஜினு, அடுத்து ஃப்ளைட்டு சிஸ்டம்ஸு, இது ரிலேட்டடாக படிக்கக்கூடிய படிப்பு பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடெக் ஏரோஸ்பேஸ் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் ராக்கெட் இது ரெண்டும் சேர்த்து படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் பிடெக் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்டோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கலில் வந்து ஏரோ டைனமிக்ஸு, ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சரு, ஃப்ளைட் மெக்கானிக்ஸு, ஜெட் இன்ஜின் இதை பற்றி படிப்பீங்க. இதே ஏரோஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏரோ டைனமிக்ஸு, ராக்கெட் ப்ரொபல்ஷன், அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி, சேட்டலைட்டு சிஸ்டம்ஸு, ஃப்ளைட் ஸ்பேஸ் மெக்கானிக்ஸு இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கரி ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல்னால் ஏர்லைன்ஸு, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ஏவியேஷன் கம்பெனிஸ்க்கு போகலாம். இதே ஏரோஸ்பேஸ் அப்படின்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஸ்பேஸ் கம்பெனிஸு, ஏவியேஷன் ப்ளஸ் ஸ்பேஸ் இந்த ரெண்டுத்துக்குமே உங்களால் போக முடியும். ஸோ ஏரோஸ்பேஸ் ஈக்குவல் டு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஃப்ளைட் டெக்னீஷியன், கிரவுண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கு போகலாம். ஏரோஸ்பேஸ் எடுத்திங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ராக்கெட் இன்ஜினியரிங், சேட்டலைட் இன்ஜினியரிங், ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். ஸோ சேலரி வைஸ் பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை விட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் சம்பளம் அதிகம் தான். ஸோ அப்ராட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் சம்பளம் அதிகம் தான். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஈக்குவலான டிபார்ட்மெண்ட் தான். ஸோ யாருக்கு வந்து ஏர்க்ராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ராக்கெட் இல்லை ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இஸ்ரோவில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தமிழ்நாட்டில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லை அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் கவுன்சிலிங் மூலயமா செலக்ட் ஆகி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது கவுன்சிலிங் மூலயமா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.